நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வாசிச்சிடுங்க. கோயமுத்தூர் சிங்காரப்பட்டி கிராமத்தை சேர்ந்த மணிவண்ணன் பத்மா தம்பதியரின் புதல்வன் சீனு என்கிற சீனிவாசனுக்கும், கோயமுத்தூரை சேர்ந்த தெய்வத்திரு மாசிலாமணி தெய்வத்திரு தேவகி தம்பதியரின் மூத்த மகன் மகாலிங்கம் தேன்மொழி தம்பதியரின் செல்வ புதல்வி சாரு என்கிற சாருமதிக்கும் திருமணம் செய்ய இரு வீட்டு பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு மேற்படி சுப முகூர்த்தம் மகாலிங்கம் தேன்மொழி, மணிவண்ணன் பத்மா. கையெழுத்து போட்டு மாத்திக்குங்க. போங்கப்பா, இதாங்க. இப்ப பொண்ணு மாப்பிளைய மாலைய மாத்திக்குங்க. மாலைய போடுங்க. பொண்ணு முகத்துல சந்தோஷத்தை காணுமே. இருக்காதா பின்ன? பத்திரிக்கைய மாத்தி படிச்சா எந்த பொண்ணுக்குதான் சந்தோஷமா இருக்கும்? ஆமா, அதான் திருத்தி எழுதி படிச்சு தட்டையை மாத்திட்டாங்கல்ல. சாரு அந்த அதிர்ச்சியில தான் இருக்கா. அவள மாப்பிள்ளதான் ஏதாவது பண்ணி சந்தோஷப்படுத்தணும். மாப்பிள்ள, சாருவை கொஞ்சம் சிரிக்க வைக்கலாம்ல. கட்டிக்க போற பொண்ணு தானே, என்ன யோசனை? அப்போ நாங்க கிளம்புறோம். இருந்து சாப்பிட்டு போங்க. இல்ல, கல்யாண வேலை நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் போய் பார்க்கணும். வரம் வரட்டுமா? போயிட்டு வரலாம். வாங்க. நல்லது. வாங்க வாங்க வாங்க. சிவா.
ம். பரவாயில்லையே, உங்களுக்கு காது நல்லா ஷார்ப்பா தான் இருக்கு. உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் ஷார்ப்பா தான் வச்சுக்கணும். சொல்லு, என்ன விஷயம்? பார்த்தல்ல கல்யாண பத்திரிக்கை எழுதுனத. எழுதிட்டோம். இந்த வீட்டுக்குள்ள நான் வரது உறுதியாகிட்டே இருக்கு. அத நீ கவனிச்சியா? அதான் நீ எப்பவோ வந்துட்டிய. ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளை வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிறது உலகத்துல எங்கேயுமே நடக்காது. லிவிங் டுகெதர்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது எந்த லிஸ்ட்ல வரும்னு தெரியல. இங்க பாரு மாயா, உன் கேலி கிண்டல் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் இந்த குடும்பத்துக்குள்ள இன்னும் கொஞ்ச நாள் தான் ஒரு மெம்பர் ஆக போறேன். அதுக்கப்புறம் பாரு என் ஆட்டத்தை. என்ன சொல்ல வந்தியோ அத சொல்லு. இப்படி சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்காத. எனக்கு கேக்குறதுக்கு நேரம் இல்ல. மாயா, நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான். நான் இந்த குடும்பத்துக்குள்ள வந்த உடனே இந்த குடும்பத்தை துண்டு துண்டா பிரிச்சு காட்டுறேன். சாரி சாரு, நானும் அன்னைக்கு சொன்னதுதான். நான் இருக்கிற வரைக்கும் உன் திட்டம் பலிக்கவே பலிக்காது. பிரிக்கிறதுனா ஒண்ணு வச்சுட்டே பிரிக்க மாட்டேன். ஒண்ணு முதல்ல பிரிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை பிரிப்பேன். முதல்ல உன் கழுத்துல சீனுவோட தாலி ஏறட்டும். அப்புறம் இந்த மாதிரி சவால் எல்லாம் விடு, சரியா? நாள் நெருங்கிடுச்சு மாயா. இன்னும் 2 மாசத்துல எனக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை வாசிச்சாங்களே. உனக்கு அந்த மாதிரி எதுவும் கேட்கலையா? பத்திரிக்கை படிக்கட்டும், பந்தல் போடட்டும், விருந்து வைக்கட்டும். ஆனா உனக்கும் சீனுக்கும் மட்டும் கல்யாணம் நடக்காது. தாலி ஏறினா தானே நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வருவ. நீ கடைசி வரைக்கும் கெஸ்ட் தான், ஹோஸ்ட் கிடையாது. நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து பத்திரிக்கை வாசிச்சதுக்கு அப்புறமும் நீ நடக்காதுன்னு சொல்றே மாயா. அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தீனு சொன்னத கவனிச்சியா? எங்க மாமா ஆசைப்பட்டத நடத்தி காட்டுவேன்னு சொன்னாரு. அத மறந்துட்ட போல. அவன் ஆரம்பத்துல இருந்தே அதத்தான் சொல்லிட்டு இருந்தான். ஒன்னு தெரிஞ்சுக்கோ, அடுத்தவங்க ஆசைக்காக பண்றதுக்கும் அவங்க ஆசைக்காக பண்றதுக்கும் நடுவுல நிறைய வித்தியாசம் இருக்கு. அடுத்தவங்க ஆசைக்காக ட்ரை மட்டும்தான் பண்ணுவாங்க. தன்னோட ஆசைக்காக உயிரை கூட கொடுப்பாங்க. இப்போ நீ இந்த குடும்பத்தை பிரிச்சு காட்டுவேன்னு சொன்னீங்க. அது உன் ஆசை. அது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா சீனு சொன்னது அவன் மாமாவோட ஆசை. அது நடக்க வாய்ப்பே இல்லை. அது நடந்தா தானே உன் ஆசை நடக்கும். உன்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்ல. கல்யாணம் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பாரு. அது எப்படி நடக்குதுன்னு தெரியும். இந்த கல்யாணம் நடக்க ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அது பெரியப்பாவோட ஆசை மட்டும்தான். ஆனா இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. இன்னும் பல காரணங்களை நான் கண்டுபிடிப்பேன். கடைசி வரைக்கும் நடக்கவே விட மாட்டேன். இந்த கல்யாணம் எப்படி ஜாம் ஜாமன் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாரு மாயா. அதையும் தான் பாத்துருவோமே. ஓகே, வேற ஏதாவது பேசணுமா? நான் போலாமா? என்ன ஜானகி, என்ன யோசனை? இல்லையே, ஒண்ணும் இல்லைங்க. சும்மாதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த சும்மாங்கிற வார்த்தைக்கு ஜானகியுடைய அகராதியில இடம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். என்னன்னு சொல்லு. பத்திரிகை படிச்சப்போ நடந்த குழப்பத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? அது ஏதோ தெரியாம நடந்த ஒரு விபத்து.
அதான் அப்பவே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம் இல்ல? அப்புறம் என்ன குழப்பம்? இல்லங்க, இந்த மாதிரி பேரை மாத்தி படிச்சத நான் இது வரைக்கும் எங்கேயும் பார்த்ததும் இல்ல, கேட்டதும் இல்ல. அது ஏதோ கவனக்குறைவா நடந்தது. இல்லங்க, நின்னு நின்னு நடந்த நிச்சயதார்த்தம். அவளுக்கு ஒரு கல்யாண ஒப்பந்த பத்திரிக்கை வாசிக்கும் போது எவ்வளவு கவனத்தோட பார்த்து பார்த்து செய்யணும். அதுல போய் இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறாங்களே. அத நாம ஒண்ணும் கேட்க முடியாது ஜானகி. தப்பு நம்ம பக்கமும் இருக்கு. ஜாதகத்தை மாத்தி கொடுத்தது மணி மச்சான். நாம அவங்கள கேள்வி கேட்டா அவங்க நம்மள கேள்வி கேட்பாங்க. இப்பதான் அந்த கல்யாணம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. அத நாம ஏதாவது பேசி கெடுத்துடக்கூடாதுன்னு தான் கொஞ்சம் அமைதியா போக வேண்டியதாயிடுச்சு. ஐயோ, நீங்க அமைதியா இருந்தத பத்தி நான் ஒன்னும் சொல்லலைங்க. இதுல மாயாவோட பேரு திரும்ப திரும்ப ஏன் வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறப்போதான் எனக்கு கவலையா இருக்கு. நிச்சயதார்த்தத்தை ஒரு முறை நிறுத்தினது அவதான். அத வேணா நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதுல அவ எந்த பிரச்சனையும் பண்ணலையே. அவ பண்ணல. ஆனா என்னங்க, பழி அவ மேல வந்திருந்தா? வரல இல்ல, அப்புறம் எதுக்கு வீணா கவலைப்படுற? என் கவலை அது மட்டும் இல்லைங்க. அனியா விளக்கு பூஜை நல்லபடியா முடிஞ்சும் இப்படியெல்லாம் ஏன் பிரச்சனை வருதுன்னு தான். அத பண்ணதுனாலதான் எல்லாத்தையும் தாண்டி இது நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்குன்னு நினைச்சுக்கோ. அப்படிதாங்க நினைச்சேன். இருந்தாலும் பூஜை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடந்தோம் இப்படியெல்லாம் ஆயிடுச்சேங்கிற வருத்தம் எனக்குள்ள இருக்குங்க. என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்கும்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நடக்கும்னு எனக்கும் நம்பிக்கை இருக்குங்க. ஆனா நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் என் நம்பிக்கைய உடைக்கிற மாதிரியே தானே நடந்துட்டு இருக்கு. அதான் எனக்கு பயமா இருக்குங்க. நான் இருக்கேன் இல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சரிங்க. சரி, நீங்க உட்காருங்க, நான் பால் எடுத்துட்டு வரேன். கிஷோர் நினைவில் வாழும் சந்தியாவின் புதல்வி திருநறைச் செல்வி மாயாவிற்கும். நிறுத்துங்க ஐயரே, நீங்க பத்திரிகை தப்பா படிச்சிட்டு இருக்கீங்க. டேய் சீனு, எதுக்கு இப்ப அதை கிழிச்சு போட்ட? அதை வச்சுக்கிட்டு என்னப்பா பண்றது? அதனால என்ன யூஸ் இருக்கு?
சார் பேரை வாசிச்சிருங்க சார். ஓகே. கீதா கம். வாமா. ஏமா நேகா, பிரியா, தினேஷ் கரெக்டா இருக்கலாம்? கரெக்டா மிஸ் ஆகல. மிஸ் ஆகல. ரமேஷ் அது நீங்க வாங்க. ஒண்ணுதான், சீக்கிரம் இங்க வா. இன்னைக்கு எப்படியாச்சும் பேசி மறுபடியும் கோச் கிட்ட சேர்ந்துட வேண்டியதா. அவரா கூப்பிடுவாருன்னு எதிர்பார்த்தது தப்பு. என் மேல கோவத்துல இருக்கிறவரு எப்படி அவரா கூப்பிடுவாரு? நாமளாதான் போகணும். விளையாட்டுனா விளையாட்டுல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஓகே மாஸ்டர். எனக்கு வீட்டில் வேலை இருந்துச்சு, அங்கே போகணும், இங்கே போகணும், சாட்டர்டே சண்டே பிரேக் வேணும். வீட்டில் அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு காரணம் சொன்னா நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் கோச். எனக்கு என் பேட்மிண்டனுக்கு அப்புறம் தான் எல்லாமே. என்னோட சின்ன வயசு ஆசை. என்ன நம்புங்க கோச். எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. தனாவை விட ஒரு படை மேல போய் ஜெயிச்சு உங்க கனவை நான் நிறைவேற்றி காட்டுறேன் கோச். ப்ராக்டிஸ்க்கு வான்னு நான் கெஞ்சற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. உனக்கு தான் நான் உதவி செய்கிறேன், நீ எனக்கு உதவி செய்யல. அதை மனசுல வச்சுக்கணும். கண்டிப்பா கரெக்டா பிராக்டிஸ்க்கு வந்துருவேன் மாஸ்டர். நீ நல்லா விளையாடி ஒரு பெரிய இடத்துக்கு போகிற வரைக்கும் உன்னோட முழு ஃபோக்கஸ் கேம்ல தான் இருக்கணும். என்னோட கனவும் என்னோட லவ்வும் பேட்மிண்டனா தான் இருக்கும் மாஸ்டர். எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க மாஸ்டர். உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நான் அடுத்த நிமிஷமே வெளில போயிடுறேன். பேட்மிண்டன்ல பெரிய பிளேயர் ஆகணும்ன்றது என்னோட சின்ன வயசு ஆசை. அதுக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க மாஸ்டர். ப்ளீஸ் மாஸ்டர். சரி வா போலாம். இன்னில இருந்து பிராக்டிஸ் ஆரம்பிச்சிடலாம். சரிங்க மாஸ்டர். சரி. எனக்கு இது எல்லாத்தையுமே தூக்கி விசிறி எறிஞ்சிருக்க. இனிமே நான் விளையாட போறதில்ல.